ஹாய் காய்ஸ், என்னடா பேக்கா இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஊருக்கு போகிறோம் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பஸ் ஒன்றில் போகிறது, நைட் ட்ராவல். நல்லாவே இருந்துச்சு அந்த பஸ். ஸோ பஸ்ஸோட ஒரு குட்டி ரிவ்யூ ஒன்று பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டாகவே ஹேண்டில் இருக்குது அண்ட் அது ரொம்பவே யூஸ்ஃபுல் வயசான ஆட்களுக்கு. ஆளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்ன பேர் எனக்கு தெரியலை. நல்ல ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது அண்ட் சீட் பெல்ட் இருக்குது உங்களோட சேஃப்டிக்கு. அண்ட் உங்களோட ஃபோன்ஸ் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு சி போர்ட், ஐ மீன் இந்த சி டைப் அண்ட் யூஎஸ்பியும் இருக்குது. அண்ட் மேலால் பார்த்தீங்கன்னா ஏசியும் இருக்குது, லைட்டும் இருக்குது. அண்ட் நல்லா கை வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களோட லக்கேஜஸ் உங்களோட தலைக்கு மேல் அப்படின்னா அந்த ரூஃப் அந்த இது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதில் வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2 பேக்ஸ் கொண்டு போனாலும் தாராளமாக அதில் வைக்கலாம். அண்ட் கர்டன்ஸ்லேருந்து எல்லாமே அழகாக இருந்துச்சு. சீட்ஸுமே நல்ல கம்ஃபர்டபுள், நல்ல ஒரு ஆம்பியன்ஸ், அந்த பஸ்ஸுக்கு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் ஒன்று இருந்துச்சு. அண்ட் இது புக் பண்ணது நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் நமக்கு புக் பண்ணி கொடுத்தாரு. ஃப்ரம் கொலம்போ டு காத்தாங்குடி, இட் கோஸ் டு காத்தாங்குடி. அண்ட் நம்ம அங்கே போயிட்டு இறங்கக்குள்ள சரியாக 2:46. அண்ட் அப்படியே நம்ம அங்கே இருந்து நம்மளோட ஊருக்கு போனோம். ஸோ எனக்கு பேட்டிக்குள்ளே போனாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், வெளியே ஃபுல்லாக நடந்து பார்க்க. ஏன்னா அங்கே வந்து மணல் இருக்குது. நம்ம கொலம்போ நம்ம சிட்டி ஏரியாஸில் இருக்கக்குள்ள அந்த மணல் நம்ம காலில் படுறதே குறைவு தானே. ஸோ எனக்கு அங்கே போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்லிப்பர் இல்லாமல் கூட நான் அங்கே நடப்பேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ அங்கே பிடிக்கிறனால. அண்ட் பேக்யார்ட் நம்ம பார்த்தோன்னா ஃபுல்லாக மெமரிஸ். அக்கா அவங்க அப்படின்னா இன்லோஸ் வந்த டைம் கிட்ஸோட நம்ம இன்னைக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன், பாருங்கள். இட் வாஸ் ஸோ மச் ஃபன். அண்ட் நமக்கு ஒரு குட்டி பூனையும் அங்கே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அது சும்மா அங்கே நீங்கள் உட்காந்து இருந்துச்சு, டெய்லி வந்துச்சு அது. ஆப்பிள் அண்ட் மேண்டரின். ஓகே, இதில் விட்டமின் TW எல்லாமே இருக்குது. இதில் வந்து A to Z எல்லாமே இருக்குது விட்டமின்ல. அண்ட் அந்த டே ஈவினிங் இப்போ நம்ம எதுக்கு ஊருக்கு போனோம் அப்படின்னு நான் சொல்லலைல்ல. ஸோ ஒரு வெட்டிங் ஒன்றுக்கு போயிருந்தோம். அண்ட் அந்த ஈவினிங் வந்து அப்படின்னா நம்ம ஊருக்கு போய் இறங்கின அந்த டே ஈவினிங் வந்து ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம மாப்பிள்ளை வீட்டு சைடுனால நம்ம அங்கேயும் போயிட்டோம். அண்ட் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பாருங்கள். உங்களோட ட்ரெடிஷன் படியும் இந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ நிறையா நான் அந்த வீடியோஸ் அப்படின்னு இதில் ஆட் பண்ணலை, குட்டி குட்டியான ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் மை மேரேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போயிருக்கோம். ஸோ அந்த குட்டி ஃபங்க்ஷனை முடிச்சதுக்கப்புறமா நம்ம அம்மா அவங்கள வீட்டில் விட்டுட்டு நம்ம 2 பேரும் போயிட்டோம் டின்னர் சாப்பிட்றதுக்கு. மீன் கொத்து சாப்பிட்லான்னு சொல்லி தான் நம்ம போனோம். பட் கொத்து அந்த மூட் இருக்கல அந்த டைம். அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அண்ட் நம்ம பிரியாணி எடுத்தோம், நான் எடுத்தோம் அண்ட் சிக்கன் விங்ஸ் எடுத்தோம். அந்த சிக்கன் விங்ஸ் எனக்கு வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் அந்த டைம் லைட்டாக பசி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் see you guys in another video. Bye bye.